ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜெயகாஷ் விஜயன். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்டதான ஒரு கண்டென்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுன்னா என்னடா ஸ்கூல் சம்மந்தப்பட்டமாக பேசுகிற, ஸ்டடீஸ் இப்போ சம்மந்தப்பட்டமாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் அது என்னென்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் அடுத்த அகாடமிக் இந்த வர்ற அகாடமிக் இயர்லேருந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அது என்ன ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ்? பார்த்து எழுதுறதா, இல்லை ஒரு பப்ளிக் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ஸை பார்த்து எழுதுகிற மாதிரியா? அப்படி கிடையாது. இது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறான்னா, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த பையன் அவனுக்கு ஒரு 75 மார்க்ஸ்க்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு 75 மார்க்கு, அவன் 75 மார்க்கு தான் இருக்கும். ஸோ 75 தான். ஸோ அந்த எக்ஸாமுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான். மீதி இருக்கிற 25 அவனுக்கு ப்ராக்டிக்கலில் சம்திங் அதெல்லாம் எக்ஸட்ரா கழிஞ்சிடுது. அவன் ப்ராக்டிக்கலில் அவன் 75 மார்க் எடுக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ மார்க்குனா, ஒரு மினிமம் ஒரு 30 to 40 அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மார்க்கை அவன் எடுத்தால் தான் அவன் பாஸ். இந்த சிபிஎஸ்சி பப்ளிக் எக்ஸாம்ஸில் அவன் எப்படி அவன் பாஸ் பண்ணுவான், எப்படி அவன் படிப்பான், அவன் மைண்டு என்ன ஆகும்? அடடே, நம்ம 35 மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவனுக்கு என்ன ஆகுதான்? டிப்ரெஷன் ஆகுதான். ஐயோ, நான் மார்க் எடுக்கணும், வீட்டில் கம்பேர் பண்ணுவாங்க, அவன் மார்க் வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க, ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவன் டிப்ரெஷன் பண்ணுவான். ஐயோ, நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவன் ப்ரெஷர் ஆவான், டிப்ரெஷன், மன உளைச்சலுக்கு வருவான். அப்படின்றதுனால இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் அவன் எழுதுகிற இந்த சிஸ்டம் வர்றதுனால நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷன்ஸோடு படிக்கிறதுனால நம்ம சிலருக்கு எக்ஸாம் ஹாலில் சிலருக்கு மறக்கும். சரி, டிப்ரெஷன் தானே, ஒரு சிலருக்கு டிப்ரெஷன் இருக்கும். பட் ஆனால் அவங்க பேப்பரில் அவங்களுடைய வேலையை காட்டிடுவாங்க. டிப்ரெஷன் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், சூசைட் பண்ணுற, என்னால் முடியலை, நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு சில கோழைங்கள்லாம் இறந்துடுவாங்க. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவன் பாஸ் பண்ணிவிடுவான். அவனுடைய எக்ஸ்பெக்ட் மார்க் வராது, அவனுடைய டோட்டல் அந்த எக்ஸ்பெக்ட் மார்க்ஸும் வர விடாது. ஸோ இப்போ இந்த சிபிஎஸ்சியோடைய ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் கொண்டு வர்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ புக்கை நம்ம திருப்பி ஒரு டெக்ஸ்ட் புக்கையோ ஒரு கைடையோ கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஹால்லையோ நம்ம எடுத்துகிட்டு படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஒரு ஓப்பன் புக், இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாட புத்தகம்னு சொல்லுவாங்கள்ல, லெசன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகிறதுனால நீங்கள் நீங்கள் எந்த வித ஆன்சரும் அதில் மார்க் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் தேடணும். இப்போது வாட் இஸ், இப்போ என்னோடய எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாட் இஸ் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் போகுது. அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன்ஸில் வாட் இஸ் CPU அப்படின்னு அந்த கொஷினை ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 5 மார்க் கொஸ்டினை இவன் நம்ம படித்து எழுதுவோம். ஒரு கைடோ நம்ம டீச்சர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் நீ லெசன்ஸில் பார்த்து திருப்பி எழுதணும். ஸோ அதோடைய ஆன்சர் ஷஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் ஷஃபுல்லாகி அப்படி தான் சம்திங் நம்மளாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. மேபி அவங்களே கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ்னால் நம்ம புக்கு திருப்பி பார்க்கவே அது டைம் ஆகிடும். நம்ம யோசிக்கணும், நம்ம திங்க் பண்ண எங்கே இருக்குது, இது இங்கே தானே பார்த்தோம் அப்படின்னு. இப்போது நமக்கு கையில் ஷார்ட்டாக கொடுத்துட்றாங்க. இப்போது வாட் இஸ் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இஸ் பிரைன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சம்திங் எக்ஸெட்ரா இப்படி கொடுத்துட்றாங்க. பட் இவன் அந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்து படிக்கும்போது
படித்து அது ஒரு பேராகிராஃபில் இருக்கும். அவனோட ஆன்சர் அந்த பேராகிராஃபில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் அவன் தேடுவான், அந்த யூனிட்டை தேடுவான், அந்த யூனிட் எந்த இடத்துல இருக்குதுன்னு தேடுவான். ஸோ அப்படி தான் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் அவங்க மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மூலமாக உங்களுக்கு நினைவாற்றல் யோசிக்கும் திறன் அதிகரிக்கும், மன உளைச்சல் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது புக்கை பிரட்டி பார்த்து தேடுறதுனால திங்கிங் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சிலருக்கு புரிஞ்சவங்களுக்கு நோ மேட்டர். ஒரு கைடே வாங்கி படித்தவன் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு கொஸ்டின் எனக்கு ஒன்று தோணிக்கிட்டு இருக்கு. புக்கில் படித்தவங்களுக்கு அது தெரியும். ஓகே, இந்த யூனிட் இப்போ வாட் இஸ் ஆர்கானிக் என்விரான்மெண்ட், ஆர்கானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்னா, ஸோ வாட் இஸ் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டரில் இருக்கோம்னா அந்த யூனிட்டில் இந்த ஏதாவது ஒரு சாப்டரில் ஏதாவது ஒரு யூனிட் அந்த பக்கம் இருக்குல்ல பாகங்கள் அப்படி சம்திங் இருக்கும். ஸோ அவங்க கண்டுபிடிச்சி அதை எழுதிடுவாங்க. பட் கைடையே படித்தவன் அந்த கைடில் படிக்கிறவங்களுக்கு சிபிஎஸ்சி ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா லாஸ்ட்டாக முடிச்சிட்றேன். இப்போ நானே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடில் படிக்கிறேன். ஐ எம் a சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். நான் கைடிலேயே படிக்கிறேன் அன்டில் எக்ஸாம்ஸ் வர அன்னைக்கு. ஸோ என்ன சொல்லிடுறாங்கன்னா கைடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இப்போ சொல்லிடுறாங்க. அதுக்கு மறுநாள் இன்னும் சொல்கிறாங்க. அது என்னென்னு இப்போ சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ நான் அந்த பையன் கைடு எடுத்துகிட்டு போகிறான். படித்தவன் புக்கு கொடுக்குறாங்க, இந்தாப்பா இதுதான் எடுத்துகிட்டு போய் எழுதணும். அவனுக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் தான் ஆகும். மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. மைண்ட் அப்படியே ஸ்டக் ஆகிடும். எங்கே இருக்குது இந்த ஆன்சர், நம்ம அது கூட கைடே எடுத்துன்னு வந்திருக்கலாமே, கைடை ஏன் இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு டிப்ரெஷன் ஏறுன்றதுனால மறுநாள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லை நான் சரியாக பார்க்கலையா இல்லையான்னு தெரியல. கையேடுகள் கைடையும் நோட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கைடில் எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எது இருந்தாலும் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பையனை பற்றி நான் அழிக்கிறேன், கைடை யூஸ் பண்ணுற அந்த பையன். ஸோ அவன் அன்றைக்கி அவனை யோசிச்சு ஐயோ எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபியூஸ் ஆகும். திஸ் இஸ் த செக் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் விச் யூஸிங் த கைடு. வச்சாங்க பாரு டாட்டு. அதனால் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸோட இந்த சிஸ்டம் இந்த 24-25 அப்படின்ற இந்த கம்மிங் அகாடமிக் இயரில் இதை ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக 9th to 12th ஹையர் செகண்டரி கிளாஸுக்கு இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா செமஸ்டர் சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் செமஸ்டரே இதே போல் வச்சுருங்க. ஈவன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதே தான், பார்த்து எழுதிடுறோம், எங்களுக்கு ஒரு நோட்ஸு மாரி கொடுங்க, தடிப்பாக இருக்குல்ல. ஸோ அந்தமாரி நோட்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி பண்ணிடுறோம். சிலர் எங்களுக்கு செமஸ்டரே பார்த்து எழுத வைங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது இந்த அகாடமிக் இயரில் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் வர இருக்குது. ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய தரப்பில் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா தே ஆர் த கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ படிச்சிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னால டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியாக ஒரு டாபிக். இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஒரு 100% ரிசல்ட் அவங்களுக்கு தரும்னு நான் சொல்லலை, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் போய்ட்டு நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க. அன்டில் திஸ் ஐ எம் ஜெயகாஷ் சைனிங் ஆஃப். பாபாய். உங்களில் ஒருவன் ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாவ் அ கிரேட் டே ஆன் டுமாரோ. பாய். என்னோட ஜே விட்டாக்ஸ் ஓட பாட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள்.